அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் எப்போது முடிவுக்கு வரும்? ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்கள் மீது பாரிய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஹெஸ்புல்லா அமைப்பின் பதில் தாக்குதல்கள் லெபனானில் தொடர்கின்றது. சவுதி அரேபிய மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிலவும் பதற்றமான நிலை. குவைத்தில் சிறுமி உயிரிழப்பு. இந்த தகவல்களோடு இன்றைய உலக விவரம் தொடர்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் எப்போது முடிவுக்கு வரும் என்ற கேள்வி எல்லோரிடத்திலும் எழுந்திருக்கின்றது. ஓய்வு பெற்ற அமெரிக்க ஜெனரல் மக்கிமிட் இந்த போர் ஒரு முடிவற்ற போர், அதாவது ஓபன் எண்டட் வார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா இன்னும் தயாராகவே உள்ளது. ஆனால் அதற்கு முன்னதாக ஈரான் அமெரிக்காவின் 3 முக்கிய கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முழுமையாக கைவிட வேண்டும். அந்நாட்டின் ஏவுகணை மற்றும் ட்ரோன், அதாவது ஆளில்லா விமானங்கள் வலிமையை குறைக்க வேண்டும். இந்த ஆளில்லா விமானங்களின் உற்பத்தியை மிக குறைக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஈரான் ஆதரவுடன் செயல்படும் பிற நாட்டு ஆயுத குழுக்களை, அதாவது ப்ராக்ஸி நெட்வொர்க்ஸை ஒழிக்க வேண்டும் என்றும் கேட்கப்படுகின்றது. இந்த இலக்குகளை அடைய அமெரிக்கா தனது தரைப்படை வீரர்களை அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது என்றும், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரும்போதுதான் இந்த போர் முடிவுக்கு வரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதல். மேற்கு ஈராக்கில் அல்கைம் பகுதியில் உள்ள ஆயுத குழுக்களின் தளம் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இது பாப்புலர் மொபிலைசேஷன் போர்சஸ் என்ற அமைப்பின் தலைமையகம் என்று கூறப்படுகின்றது. இதில் ஹிஸ்புல்லா போன்ற குழுக்களும் அடங்கும். இந்த தாக்குதலால் அப்பகுதி வானமே பிரகாசமாக மற்றும் அளவிற்கு பெரிய வெடிப்பு ஏற்பட்டதாக அல் ஜசீரா ஊடகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. ஹிஸ்புல்லா அமைப்பின் பதில் தாக்குதல்கள். லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா ஆயுத குழு இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் உள்ள மெத்துலா நகரில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இஸ்ரேலிய படைகள் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அறிவித்திருக்கின்றது. இது தவிர இஸ்ரேலிய ஹைபா கடற்படை தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் அவர்கள் உரிமை கோரியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிலவும் பதற்றம். சவுதி அரேபியா தனது வானெல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த 9 ட்ரோன்களை சவுதி பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன என்று கூறப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் UAE பிரைஜா கடற்கரைக்கு கிழக்கே 7 கடல் மைல் தொலைவில் ஒரு கப்பல் அடையாளம் தெரியாத பொருளால் தாக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கின்றது. இதனால் கப்பலின் இரும்பு தகடுகள் சேதமடைந்தன. எனினும் தீ விபத்தோ அல்லது கப்பலுக்குள் நீர் புகும் அபாயமோ ஏற்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் சொல்லப்படுகின்றது. குவைத்தில் சிறுமி உயிரிழப்பு. இந்த மோதல்களால் அண்டை நாடான குவைத்திலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. குவைத்தின் தலைநகர் பகுதியில் வான்வெளியில் இருந்து விழுந்த ஏவுகணை சிதறல்கள் தாக்கியதில் ஒரு சிறுமி படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். இந்த போர் தொடங்கியதிலிருந்து குவைத்தில் இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுருக்கமாக சொன்னால் இந்த போரானது ஈரான், ஈராக், லெபனான், இஸ்ரேல் என பல நாடுகளை தாண்டி சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க அமெரிக்கா அதிகாரிகள் ஆலோசனை. ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பை மீண்டும் நிரப்புவதற்கான பென்டகன் தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. இதற்காக அமெரிக்காவின் மிகப்பெரிய பாதுகாப்புத்துறை ஒப்பந்த நிறுவனங்களின் டிஃபென்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் உயர்மட்ட அதிகாரிகளை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேச ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. முக்கிய நிறுவனங்களுடன் சந்திப்பு. வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கும் இந்த சந்திப்பிற்கு லாக்ஹீட் மார்டின் மற்றும் ரேடியான் போன்ற முன்னணி நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆயுத உற்பத்தியை விரைவுபடுத்தி விநியோகத்தை அதிகப்படுத்துவதே இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று இந்த திட்டத்திற்கு நன்கு அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆயுத கையிருப்பு குறைந்துள்ள சூழல். ஈரான் மீதான தாக்குதல்கள் மட்டுமின்றி உக்ரைன் மற்றும் காசாவில் நடந்து வரும் போர்களாலும் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு கணிசமாக குறைவடைந்துள்ளது. வாஷிங்டனில் இந்த விவகாரம் ஒரு அவசர தேவையாக பார்க்கப்படுகின்றது. ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க ஆலோசனைகள் ஒருபுறம் நடந்தாலும் அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைத்தள பதிவில்
சற்று மாறுபட்ட கருத்தை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடம் வரம்பற்ற அளவில் ஆயுதங்கள் இருப்பதாகவும் இந்த கையிருப்பை வைத்தே மிக வெற்றிகரமாக போர்களை என்றென்றும் தொடர முடியும் என்றும் அவர் திங்களன்று பதிவிட்டிருந்தார். சுருக்கமாக கூறினால் ஆயுத கையிருப்பு குறைந்து வருவதாக ஒரு தரப்பு கவலை கூறி வருகின்ற அதேவேளை இதன் தொடர்ச்சியாகவே பாரிய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுடன் இந்த முக்கிய சந்திப்பு இடம்பெறுவதாக செய்திகள் கூறுகின்றது. இது சில மணி நேரங்களுக்கு முன்னர் நடந்த உலக விவரம். புதிய உலக விவரங்களை அறிந்து கொள்ள உலக விவரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய உலக விவரங்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.